பூஞ்சோலை மாணவர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு 27 டிசம்பர் 2025 நியூஸ் பேப்பர் பார்க்க போகிறோம். 25 கிறிஸ்மஸ்னால 26ஆம் தேதி நியூஸ் பேப்பர் வரலப்பா. ஸோ உங்களுக்கு சப்போஸ் 26ஆம் தேதி நியூஸ் பேப்பர் யாருக்கும் டிஜிட்டலாக கிடச்சிச்சு அப்படின்னா 8667722090 அப்படின்ற நம்பருக்கு நீங்கள் அதோட பிடிஎஃபை சென்ட் பண்ணுங்கள், நான் நோட் பண்ணிடுறேன். பட் நியூஸ் பேப்பர் வரலான்னு நினைக்கிறேன். நீங்கள் என்னன்னு பார்த்துட்டு சொல்லுங்கள், சரிங்களா? ஸோ ஃபஸ்ட்டு பேஜில் முக்கியமான நியூஸ் பார்த்தீங்கன்னா, கேரளா திருவனந்தபுரத்தோட மேயராக விவி சுரேஷ் அவர் வந்து தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்காரு. சரியா? ஆக்சுவலாக என்ன அப்படின்னா, 45 வருஷமாக இடதுசாரிகள் தான் ஆட்சியில் இருந்தாங்க கேரளா திருவனந்தபுரத்தில். ஸோ ஃபஸ்ட்டு டைமு பிஜேபியிலேருந்து ஒருத்தர் தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்காரு. அந்த கட்சி சார்ந்து கேட்க மாட்டாங்க, பட் மேயர் யாருன்னு கேட்க வாய்ப்பு இருக்குது. விவி சுரேஷ், சரிங்களா? திருவனந்தபுரத்தோட மேயர்ப்பா. சரி, அடுத்தது பார்க்கலாம். இன்னைக்கு இருக்குது முக்கியமான நியூஸ், ஒரு சிலது இருக்குது, நம்ம பார்ப்போம். பால புரஸ்கார் விருது கொடுத்துருக்காங்க. யாருன்னா சாரி 20 குழந்தைகளுக்கு பால புரஸ்கார் விருது கொடுத்துருக்காங்க. சரிங்களா? வீர தீர செயலில் ஈடுபட்ட, அதாவது இந்தியாவில் வீர தீர செயலில் ஈடுபட்ட 20 குழந்தைகளுக்கு கொடுக்கப்படுற விருது பால புரஸ்கார் விருது. சரியா? நிறையா குழந்தைகள் கொடுப்பாங்க, பட் இந்த வருஷம் 20 குழந்தைகள் தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்காங்க. இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா, இந்த பால திவாஸ்னு ஒரு விழா கொண்டாடப்பட்டிருக்கு. இது என்ன விழான்னு கூட கேட்கலாம். சீக்கிய மதத்தோட 10வது குரு கோவிந்த் சிங் அவரோட 2 மகன்கள் யாருன்னா சாஹிப்தா ஜோரா, சரிங்களா? சாஹிப் ஜாதா ஜோரா வர் சிங், அதே மாதிரி சாஹிப் ஜாதா ஃபதே சிங், இவங்க 2 பேரோட வீர மரணத்தை வந்து அதாவது கடைப்பிடிக்கிற விதமாக பால திவாஸ் தினம் வந்து கொண்டாடப்படுது. அதில் தான் வந்து இந்த பால புரஸ்கார் விருது கொடுத்துருக்காங்க. இல்லை, தமிழ்நாட்டை சேர்ந்த ஒரு குழந்தை வாங்கியிருக்காங்கப்பா. யார் அப்படின்னா வியோமா பிரியா. ஆக்சுவலாக அவங்க கோயம்புத்தூர் மாவட்டத்தை சேர்ந்தவங்க. அவங்க பார்க்கில் விளையாண்டுட்டு இருக்கும்போது ஒரு பையன் வந்துட்டு கரண்ட் ஷாக்கில் துடிச்சிட்டு இருந்திருக்காரு. இந்த பொண்ணு காப்பாற்ற போய் இந்த பொண்ணு இறந்துட்டாங்க. யாருன்னா வியோமா பிரியா. இருந்தாலும் தன்னோட உயிரை வந்து பொருட்படுத்தாமல் அந்த இன்னொரு பையனை காப்பாற்றணும் அப்படின்றதுக்காக வீர மரணம் அடைந்த இந்த சிறுமி வியோமா பிரியாவுக்கு அவங்க பேரண்ட்ஸ்க்கு வந்து இந்த விருது கொடுத்துருக்காங்க, பால புரஸ்கார் விருது. இன்னொன்று, இந்த பையன் வந்து ரொம்ப ஃபேமஸாக இருந்தார். அவர் பேர் என்னன்னா ஸ்ரவன் சிங், சரிங்களா? இவர் வந்து ஆப்ரேஷன் சிந்தூரில் இவர் வீட்டுக்கிட்ட, சரிங்களா, அந்த பையன் வீட்டுக்கிட்ட வந்துட்டு இந்திய வீரர்கள் வந்து பாகிஸ்தானுக்கு எதிராக தாக்குதல் நடத்தியிருக்காங்க. ஸோ அவங்களுக்கு பால், லஸ்ஸி இந்த மாதிரி எல்லாம் கொடுத்து ஹெல்ப் பண்ணியிருக்காப்புல இந்திய ராணுவ வீரருக்கு இந்த குட்டி பையன், சரிங்களா? ஸ்ரவன் சிங் அப்படின்னு சொல்லிட்டு 10 வயசு. இந்த பையனுக்கு வந்து பால புரஸ்கார் விருது கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த வயோமா பிரியா, ஸ்ரவன் சிங், இவங்க 2 பேர்த்தையும் ஞாபகம் வச்சுக்கோங்க. சரி, ரைட், அடுத்தது பார்க்கலாம். இந்தப்பா என்னன்னா, கர்நாடகா மாநிலத்தில் கார்வார் துறைமுகம், இதை ஞாபகம் வச்சுக்கோங்க. குடியரசுத் தலைவர் நீர்மூழ்கி கப்பலில் பயணிக்கிறாங்களாம். பட் வந்து என்ன அப்படின்னா, எந்த நீர்மூழ்கி கப்பல்னு சொல்லிட்டு பெயர் கொடுக்கல, ஆனால் துறைமுகம் கொடுத்துருக்காங்க. இந்த கார்வார் துறைமுகம் எங்கே இருக்குது அப்படின்னா கர்நாடக மாநிலம். அடுத்து இந்த பாருங்கள், பயங்கரவாதத்தை ஒழிக்கும் நோக்கில் 2 தரவு தளங்களை மத்திய உள்துறை அமைச்சர் தொடக்கியிருக்காரு. சரிங்களா? திட்டமிடப்பட்ட குற்றங்களை பதிவு செய்வதற்கான வலைதளம் ஒன்று, திட்டமிட்டு குற்றங்கள் பண்ணியிருப்பாங்கள்ல, அதை வந்து பதிவு செய்கிறதுக்கான வலைத்தளம். இன்னொன்று, திருடப்பட்ட மற்றும் மீட்கப்பட்ட ஆயுதங்கள் குறித்து தகவல்களை கொண்ட ஒரு வலைத்தளம். அப்போ மொத்தம் 2 வலைத்தளத்தை உருவாக்கியிருக்காங்க, சரிங்களா, உள்துறை அமைச்சகம் சார்பாக. ஸோ பயங்கரவாதத்தை ஒழிக்கும் நோக்கில் ஒன்று திட்டமிட்டது, இன்னொன்று திருடப்பட்ட மற்றும் மீட்கப்பட்ட ஆயுதம் குறித்த தகவல்கள். இது மெயினாக எதுக்காக அப்படின்னா பயங்கரவாதத்தை ஒழிக்கிறதுக்காக, சரிங்களா? ரைட், அடுத்து பாருங்கள். அதே தான் திரும்ப இங்கே கொடுத்துருக்காங்க. என்ன அப்படின்னா 26ஆம் தேதி வீர பாலாகா தினம், அதாவது வீர பால திவாஸ். ஒவ்வொரு ஆண்டும் டிசம்பர் 26ஆம் தேதி முகலாய ஆட்சி காலத்தில் வந்துட்டு 10வது சீக்கிய குரு அவரோட பசங்க 2 பேர் வீர மரணத்தை இது பண்ணுறது, சரிங்களா, கடைப்பிடிக்கிறது. சரிப்பா, அடுத்தது இந்தது. இப்போ வந்து எல்லாமே வந்து தேநீர் அப்படின்னு பட்டம் கொடுக்குறாங்க, சரிங்களா? அதாவது என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, தேநீர், அதாவது மூலிகைகள் மற்றும் செடிகளிலிருந்து எடுக்கப்படும் சாறுகளுக்கு அதுக்கு வந்து தேநீர் அப்படின்னு சொல்லி பிரிண்ட் பண்ணியிருந்தாங்கன்னா அது வந்து தவறு, FSSAI வந்து அறிவிச்சிருக்காங்க, சரிங்களா? அதாவது தேநீர் தேயிலையில் இருந்தும் இல்லை வந்துட்டு அதாவது தேயிலை சார்ந்த பொருட்கள்லேருந்து கிடைக்கக்கூடியதுக்கு மட்டும்தான் தேநீர்னு பேர் வைக்கணும். அதை விட்டுட்டு இந்த அதாவது என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, இந்த தேநீர் பேர் வந்துட்டு
குயிபோஸ் தேநீர்னு சொல்கிறாங்கப்பா, சரிங்களா. குயிபோஸ் தேநீர், இந்த மாதிரி மூலிகை தேநீர், ஃப்ளவர் தேநீர்லாம் பேர் வைக்கிறாங்க. அதெல்லாம் வந்து தவறு. தேயிலையிலேருந்து கிடைக்கிறதுக்கு மட்டும்தான் தேநீர்னு பெயர் வைக்கணும். அதை தாண்டி வேறு பொருட்களுக்கு தேநீர்னு பெயர் வச்சிங்கன்னா அது வந்து தவறு, பறிமுதல் பண்ணிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டாங்க, சரியா. இது எதுபடி சொல்லியிருக்காங்க அப்படின்னா, உணவு பாதுகாப்பு மற்றும் தர நிர்ணய சட்டம் 2006 கீழே இதை அறிவிச்சிருக்காங்க. அதே மாதிரி இந்த அகர்பத்திக்கு புதுசாக தரக்குறியீடு கொடுத்துருக்காங்க, ஐஎஸ், சரிங்களா, பிஐஎஸ் கொடுத்துருக்காங்க. அந்த பிஐஎஸ் தரக்குறியீடு நம்பர் பார்த்துக்கோங்க, 19412/2025, சரிங்களா. 2025 கொடுத்தனால அந்த வருஷம் கொடுத்துருக்காங்க. அதுக்கான நம்பர் வந்து 19412. ஸோ இந்த இது இருந்துச்சு அப்படின்னா நல்ல தரமான அகர்பத்தி அப்படின்னு சொல்லி நம்ம எடுத்துக்கணும். பிஐஎஸ், சரியா, கொடுத்து யாருன்னு பார்த்தீங்க, எந்த முகமைனா பிஐஎஸ் முகமை கொடுத்துருக்காங்க. ஆக்சுவலாக சர்வதேச லெவலில் இந்திய அகர்பத்தியோட சந்தை மதிப்பு எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 8000 கோடி, சரியாப்பா. இது ரொம்ப முக்கியமானது. சர்வதேச சந்தை மதிப்பு மொத்தம் 8000 கோடி ரூபாய். 8000 கோடி ரூபாய்க்கு அகர்பத்திகள் அவ்வளோ ஃபேமஸாக இருக்குது. ஸோ அவ்வளோதான்ப்பா. 25ஆம் தேதி நியூஸ் பேப்பரில் இவ்வளோ தான் நியூஸு. வேறு முக்கியமான நியூஸ் எதுவும் இல்லை. ப்ளஸ் நம்ம ஆன்லைன் கிளாஸு ப்ளஸ் டெஸ்ட் பேட்ச்சு ஸ்டார்ட் பண்ணுறோம். எப்போ அப்படின்னா ஜனவரி 17, சரிங்களா. ஜனவரி 7, ஒரு நிமிஷம், ஜனவரி 17 தான்ப்பா. நானே கன்ஃபியூஸ், பாவம் அவரே கன்ஃபியூஸ் ஆகிட்டான்ற மாதிரி. ஜனவரி 17 தான் நம்ம ஸ்டார்ட் பண்ணுறோம் ஆன்லைன் கிளாஸு ப்ளஸ் டெஸ்ட் பேட்ச்சு. விருப்பப்படுறவங்க 8667220990 நம்பரை கான்டாக்ட் பண்ணலாம். இல்லை 6374222090 அப்படின்ற நம்பருக்கு நீங்கள் கான்டாக்ட் பண்ணலாம். நன்றி.